அடுத்து என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மனக்குழப்பம் இருக்குது, அதை சரி பண்ணி தான்னு கேட்டு வந்தவங்க யாருமா? எங்கே இருக்கு உன் பிள்ளை? எங்கே இருக்கு? ஆ என்ன செய்யுது? நல்ல விஷயம் தானே. இன்னொரு கால் வந்துட்டு வா. பழைய பறவை போல ஒன்று வானில் பறக்கின்றது. உன்னுடைய உடம்பை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அறுவை சிகிச்சை செய்யாமல் உன் நோயை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுமில்லாம். கால் வந்துட்டு வா. மூன்று முறை என்னைய பார்க்கவா, மெல்ல மெல்ல அந்த நோய் தணிஞ்சிரும், வெற்றி ஆயிடுவேன். இந்தா நல்லா இரு மகனே, வாமா. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்த பெண்மணியே வா. இது யாரு? இவங்க அம்மா எங்கே இருக்கா? வேற வழியில் போயிட்டான். கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஈராண்டு காலங்களாகவே இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உங்களுடைய மனத்தில் என்ன செய்யலை, அது நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இருந்துட்டீங்க. இப்போ மீண்டும் அங்கேருந்து திருப்பி இந்த பிள்ளைகளுக்காக கொண்டு வந்து சேர்க்கணும், அவ்வளோதானே. கால் வந்துட்டு கொண்டு வந்துடுறேன். இந்தா வந்து சேர்வா, பிள்ளைகளோடு இணைந்திருப்பா. பக்கத்தில் வா. ஓகே, போய்ட்டு வரலாம். கர்மசாமிக்கு என் பணங்கள்லாம் நஷ்டமாகி நான் கடன் பட்டிருக்கேன், சரி பண்ணி தாங்கன்னு கேட்டு வந்தது யார்? திருவண்ணாமலை எல்லை. வரலாம். என்னம்மா நஷ்டப்பட்டிருக்க? கடன் வாங்குதாரா? கால் வந்துட்டு வா. உன் கணவனை திருத்தக்கூடிய டைம் வந்துருச்சு. மாற்றி உன் கடனையும் தீர்த்து தாரேன், அவனையும் சரி பண்ணி தாரேன். இந்தா. ஆமாம், வெற்றியாக்கி தரேன். அப்படி இனி நோய் இல்லை, நல்லா இருப்பேன். திருப்பதி வெங்கடாஜலபதி ஸ்தலம், திருப்பதி. திருப்பதி பக்தரான திருப்பதி. கலைகள் எல்லாம் அள்ளி தருபவளே. கால் வந்துட்டு வரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய மகனுக்கு நிலையான ஒரு பணியை தந்து வருமானத்துக்குரிய வழியை நான் வகுத்து தரணும், உண்மையா இல்லையா? அதே போல் இப்போ பார்க்குற தொழிலில் கொஞ்சம் மன வருத்தமும் கொஞ்சம் பண கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது, அதை வெற்றியாக்கி தரணும். வேறு என்ன வேணும்ப்பா? அந்த தொழிலை வளப்படுத்தி தரேன், பிஸ்னஸில் நிறைந்த லாபத்தை தரேன். இந்தா வெற்றி உண்டு மகனே, வா. எந்த மனக்குறையும் இல்லாமல் மங்களமாக வாழ வைக்கிறேன். நல்லா இருக்கு. பக்தர்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. கர்மசாமிக்கு புளியங்குடி. புளியங்குடியான பக்தர்கள், புளியங்குடி ஆவணிக்குள்ள நடந்துடும். ஆயாச்சி ஆனந்தமாக என்னை பார்க்க வந்துருங்க. புளியங்குடி வாங்க. கால் வந்துட்டுலாம் குடும்பத்தோடு வந்தவங்க. குன்றில் ஆடும் குமரனுக்கு அரகரோகரா. யாரா நீங்கள்? புளியங்குடியா? எந்த இடம்? கரெக்டு கரெக்டு. ஓகே ஓகே.
குளத்தெல்லாம் தாண்டி போகுது உங்கள் வீடு, அங்கே இருக்கா? வாங்க பக்கத்தில். என்ன வேணும்? உன் பிள்ளைக்கு கல்வியை தாரேன், வீட்டுக்குள்ளே கடன் இருக்குது அதையும் தீர்த்து தாரேன், வீட்டு சுவர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அதை பேணி தாரேன். கால் வந்துட்டு வரலாம். பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? இந்தாம்மா, எல்லாம் வெற்றியாக்கி தரேன். உன் மகன் நல்லா படித்து வருவான், அரசு வேலைக்கு போவான், சந்தோஷமாக இருக்கு. வந்தாச்சு. இந்தா அடுத்த உத்தரவில் குழந்தைய பற்றி பேசுவோம். காலன்னு சொல்லலாம். கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே. என்னம்மா நீ வந்தோடனே மாரியம்மா வராள, என்னம்மா காரணம்? என்ன மாதிரி? சக்தி மாரியா? முத்து மாரியா? முத்து மாரி. கால் வந்துட்டு வா. கண்கள் என்றால் கண்ணபுரம். என்ன வேணும்? கொஞ்சம் கண்ணை முடுங்க, அங்கே என்ன நடக்குன்னு நான் பார்க்குறேன். அவன் இருக்கிற இடத்துல இப்போ அவனுக்கு பணியில் மனநிறைவு ஏற்படவில்லை, அவன் நினைத்த ஊதியங்கள் அமையவில்லை, அதனால் அவனுக்கு மனம் அங்கே இருக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. ஆனால் இன்னும் 3 மாதங்கள் பொறுமையாக இருந்து மீண்டும் அங்கே நிலையாக அவனை நான் இருக்க வச்சு வேலையாக்கி தரேன். கால் வந்துட்டு வா. மூன்று முறை என்னை பார்க்கவா. உன் பிள்ளை முக்கியமாகிடுவான், நல்லாயிருவான், சந்தோஷமாக இருப்பான். அவன் உடல்நிலையில் கொஞ்சம் வருத்தமும் வலியும் இருக்குது, தீர்த்து தரேன். நல்லா கர்மசாமிக்கு மங்களஸ்வரூப நாராயணா மகாவிஷ்ணு சர்வத்திர ஸ்ரீ கோவிந்தராமா சங்கீர்த்தனாம். அப்படியா? 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 நாகர்கோவில் எல்லை, நாகர்கோயில், நாகர்கோவில் எல்லை. அவ்வளோ புளியங்குடிக்கு 2 உத்தரவு தாங்க. நாகர்கோவில் பக்தர் வாங்க. நாகர்கோவில், நாகர்கோயில். எனக்கு வழக்கு ஒன்று இருக்குன்னு கேட்டு வந்திருக்காங்களே, என்ன வழக்கு? யாரும் கேஸ் போட்டிருக்காங்களா? வழக்கு இருக்கா? வழக்கு இருக்குதா? வாங்க வாங்க, நாகர்கோவில் என்ன வழக்கு இருக்குதாங்களா? யார் இருக்காப்பா? என்ன வழக்குமா? கால் வந்துட்டு வரலாம். நாகர்கோவில் அவங்களுக்கு கரையோரம் இருப்பா ஒரு கருமாரி அம்மா. கருமாரி அம்மா இருக்காளாங்க. உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எவ்வளவோ காலங்கள் வண்டி அமைதியாக ஓடிச்சு. இப்போ ஓராண்டு காலத்துக்குள்ளே கொஞ்சம் புன்னகை இல்லாமல் மனவேதனையும் வழக்குகளும் பொறாமையால் கஷ்டமும் மாந்திரிகத்தால் அமைதி இல்லாத நிலைமையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதனால் பணமும் நஷ்டம், குடியிருக்கும் இடமும் நஷ்டம், அத்தனையும் நடந்துக்கிட்டு இருக்கும். இருக்கா? கால் வந்துட்டு வா. அந்த வழக்கில் உன் பக்கத்தில் நான் எந்த குறையும் இல்லாமல் வெற்றியாக்கி தந்துருந்தேன். ஆனால் வஞ்சகத்தால் இவளை உன் பக்கத்துலேருந்து பிரிக்கணும்னு சொல்லி சில தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் எந்த குறையும் இல்லாமல் காப்பாற்றி தந்தால் போதுங்களா? வாங்க. அந்த பணத்தை ஏமாத்துறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். புரியுதா? எப்படியோ அதை சரி பண்ணி உங்களுக்கு பலனுடையதாக ஆக்கித்தாரேன், வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கும். சரி. கர்மசாமிக்கு அப்படியா? திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? நாகர்கோவில் எல்லை. திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது
வா 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 வா. கால் வந்துட்டு வாக்கா. வடிவீஸ்வரம் வடிவீஸ்வரம். ஓம் நமச்சிவாய. ஓம். சிவபெருமான் கோயில் எங்கக்கா இருக்கு? சிவன் கோயில் எங்கே இருக்கு? புரியலை, எனக்கு ஒன்றுமே புரியலை. இருக்குதா? நீங்கள் எங்கே இருக்கீங்க? சரி, கால் வந்துட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 வருஷமாக குடும்பத்துக்குள்ள நோயும் பிணியும் வாட்டி சாட்டுது. இதுக்கு காரணம் கிரகங்களும் உடல்நிலை இயக்கமும் தான். மந்திர தந்திரங்கள் எதுவும் இல்லை. புரியுதா? ஒரு இடம் ஒன்று நமக்கு பலன் இல்லாமல் கிடந்துக்கிட்டு இருக்கும். அதை பற்றிய விளக்கங்களை காலம் கடந்து உனக்கு உணர்த்தி தெளிவு பண்ணி தாரேன். உன் பிள்ளைக்கு கல்யாணம் வரக்கூடிய ஆடி அமாவாசைக்கு பிறகு நிர்ணயிக்கப்படும். வெற்றியாக்கி தரேன். அடுத்த உத்தரவில் உடல்நிலையை பற்றி பேசுவோம். கர்பசாமிக்கு என் பொண்டாட்டியை குணமாக்கி கொடுன்னு காட்டு வந்தவங்க. வாழ்க மகளே, வாழ்க. உன் மனைவியினுடைய மனநிலைகளை அடக்கி வீடடங்கி இருக்க வச்சா போதுமா? இப்போ மெல்ல மெல்ல கொஞ்சம் மனதை மாற்றி கொண்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சக்தியை கொடுத்து உத்தமமான வாழ்க்கையை வாழ வச்சுத்தாரேன். என்னப்பா வேணும்? பொறுமையாக இருடா, பிள்ளையை பற்றி பேசணும். நல்லா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அப்படியா? ராஜபாளையம். ராஜபாளையம் மக்கள், ராஜபாளையம். என் தொழிலை பற்றியும் என் பிள்ளையை பற்றியும் எனக்கு விளக்கம் கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வரலாம். என் உடல்நிலையில் ஏதோ அடிக்கடி நோய் காட்டுது, அதுக்கு விளக்கம் வேணும்னு யாரோ கேட்டு வந்திருக்காங்க. பாப்பா வா, பாப்பா வா. அங்கேயும் நிற்கா, வெளியில் அப்படி நிற்காங்க. என்னப்பா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வா. ஒன்றரை வருஷமாக நீ பார்க்கக்கூடிய தொழிலில் நஷ்டமும் ஒருத்தனால் இடைஞ்சலும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? அதனால் உனக்கு தேவையான ப்ராடக்ட்கள் சரியாக கிடைக்காத மனவேதனை இருக்குது. இந்த முடக்கத்தை தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? அந்த வாழ்க்கையை செம்மையாக்கிறதுக்கு 48 நாள் எனக்கு பொறுமை கொடு. வெற்றியாக்கி தரேன், ஜெயிக்கிறேன். போ. கர்பசாமிக்கு கால் ஒன்றாடா. கல்யாணத்தை பேசி பார்க்க நடக்க மாட்டுக்குன்னு யாரோ கேட்குறாங்களே. யாரு? வாப்பா தம்பி. யாருக்குடா பேசுனீங்க? யாருக்கு பேசுனீங்க? பேசியே நடக்க மாட்டுக்கு. டிங் டிங். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. தம்பி, என்ன சாப்பிட்ட சாப்பாடு உடம்புல சேர மாட்டுக்கு? எத்தனையோ மாத்திரை சாப்பிட்டாலும் லூஸ் மோஷன் நிற்க மாட்டுக்கு. ஏன்டா அப்படி போகுது? கால் வந்துட்டு வா. நீ வேண்டாம், நீ 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 உடம்புல எதிர்ப்பு சக்திகள் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்குது. போய் படித்து பார்த்தீங்களா? டாக்டர் சொன்னாங்களா? கால் வந்துட்டு வா. நீ உட்கார், நீ உட்கார், நீ உட்கார்.
உங்களுக்கு மந்திர தந்திரத்தால் எதுவுமே நடக்கலை, இயற்கையான ஒரு கோளாறு. தம்பி என்ன வேலை பார்க்குற? நீ பாட்டு கால் வந்துட்டு வா, நீ உட்கார். என்ன வண்டியெல்லாம் ஓட்டுவ? அப்படியா? வேற என் விரலப்படி அப்படி கண்ண மூடு. வண்டியில் போய்கிட்டு இருக்கிற உடல்நிலை சரியில்லைன்னு எங்கேயாவது போய் இன்ஜெக்ஷன் போட்டியா? எங்கே போட்ட? இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு உனக்கு அதிகம் உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சா? கால் வந்துட்டு வா. என்னடா வித்தியாசமான பதிலாக இருக்குன்னு நினைக்கிறிய? வா, இந்த நோயை தீர்த்து வெற்றியாக்கி தந்துடுறேன். பிளட்டெல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. டெஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? எதிர்ப்பு சக்தி குறைவு. அந்த சக்தியை நான் உனக்கு உருவாக்கி தரேன். வேறு எந்த பிரச்சனைகளும் கிடையாது. சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியுமாடா? முடியாதுல்ல. உடலில் மூலம் ஆக்கிடுவோம், ரெண்டாவது கடனை தீர்ப்போம். 2 பேரும் ஒன்று போல கால் வந்துட்டு வா. வெற்றி மாலை கொடுப்பா. ஆசை கோரளவில்லை, வாயா கண்ணே வா தம்பி, வாயா சாமி வா. வா, நீங்கள் தள்ளிடு. என்னவே ஒரே நினைவோட பாரு கண்ணால். இந்தா, நோய் எதிர்ப்பு சக்தி தோன்றும், இம்யூனிட்டி பவர் கூடும், வெற்றியாயிரும். போ, நல்லா இந்தாப்பா, ஆனந்தமடைவாய், கடனும் தீர்ப்பாய், கருணையோடு இருப்பாய். வெற்றி கொண்ட மக்களே, சந்தோஷமாக வாடா தம்பி. கல்யாணம்மா கல்யாணம். சாமி, எனக்கு 20ல் கல்யாணமா 60ல் கல்யாணமானு தெரியலையேன்னு நொந்துக்கிட்டலை தம்பியா. பெரியவங்களாம் முயற்சி பண்ணி பார்த்தாங்க, எல்லாம் நடந்தாச்சு. வா, உன் பையனுடைய மனநிலைகள் நல்லா இருக்குடா. அவனை நான் குறை சொல்ல மாட்டேன், நல்ல பிள்ளை தான். என்ன கொஞ்சம் கண்ணை மூடு, உள்ளுக்கு போகிறேன் உன் உள்ளத்துக்குள்ளே. கால் வந்துட்டு வா. என்னடா தம்பி, நல்லா இருக்கேன். உன் மனைவி வழி சொந்தத்தில் பெண்ணு வேண்டாம் என்ன? அடுத்த மாதத்துக்கு உட்பட ஒரு நல்ல ஜாதகத்தை கொண்டு வந்து வச்சுருக்கேன் கையில். வெற்றியாக்கி தரேன், கல்யாணம் நடந்துடும். மகிழ்ச்சியாக போ. கர்மசாமிக்கு உடனே டாமன் அடிக்கிய பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை. இன்றைய உத்தரவு இவ்வளவுதான். அடுத்து பேசுவோம். அடுத்து ஒரே ஊரை சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? என்னப்பா அப்படிங்க. சந்திரோதயம் ஒரு பெண்ணானது. பட்டுக்கோட்டை கோயில்காரருக்கு குறி இல்லை, பேசாம வந்து உட்காரலாம். நீங்கள் கால் வந்துட்டு வாங்க, கால் வந்துட்டு வரலாம். நீங்களும் மலையாளியோ? ஓ, அறியும். நீங்கள் நன்னா பறையும் இல்லையோ? வரலாம். இன்னும் 2 தடவை கால் வந்துட்டு வாப்பா. ஒரு கோயில் 2 வாசல். ஒரு கோயில் இருக்குது, 2 வாசல் இருக்குது. அங்காளம்மா எங்கே இருக்கா? உள்ளே இருக்காங்க. சரி, ஒரு கோயில் 2 வாசல். சரி, வேறு என்னப்பா வேணும்? பக்கத்தில் வரலாம். கொஞ்சம் கண்ணை முடிக்கா நிறுத்தி வை அப்படின்னு உத்தரவு. எவ்வளோ நாளைக்கு? ஆனி மாதம் 2ஆம் தேதி வரை.
ஆடியில் இருந்து நல்ல வரன் வரும், வெற்றியாக்கி தரேன், கல்யாணத்தை முடித்து வைக்கிறேன். நல்லா இருப்பா. உனக்கு பட்டுக்கோட்டையா? பொய் சொல்லுதியா? பட்டுக்கோட்டையா? அமைதியா இருங்க, அமைதி அமைதி. விவசாய நிலம் ஓடைகள்லாம் இருக்குது உங்கள் ஏரியா தானே? கால் வந்துட்டு வா. அண்ணே அண்ணே ஏ சுப்பையா அண்ணே. அது யாரு? வாட்? அது ஹவுஸ் ஓனர் தான் நான் சொல்லிடணுமோ? சோளக்காட்டு மூலையிலே இன்னொரு தரம் கால் வந்துட்டோம். சோடி 2 சேர்ந்து இருக்கு. ஏக்காவா உட்காரு. பொம்பளை பிள்ளை, நீ ரொம்ப பேச வேண்டாம். உனக்கு 2 வாரம் கொடுத்துருக்கு கருப்புசாமி. என்னமெல்லாம் வேணும்? 1 போயிட்டு வா, கால் வந்துட்டு வா. கொஞ்சம் பூ வேணுமே எனக்கு. கொண்டாடா, கொண்டா 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 கொண்டா. உட்கார். அவனே வர சொல்லு. இங்கே வா, பக்கத்தில் வா. அவுத்து கொண்டா, அப்படி கொண்டா, அப்படி கொண்டா. சிவாய நம என்று சொல்லி என் சிரசில் தட்டு. முழுசா தட்டுறா. இந்தா, நிறைந்த பணம் தந்திருக்கிறேன், உயர்ந்த செல்வம் தந்திருக்கேன். உன் தொழில் ஆனந்தமாக நடக்கும், கடன்கள் தீரும், செல்வமாக இருப்ப மகளே. கை தூக்கி விடுமா, தூக்கி விடு. எந்தி கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படி சிந்தாம சேராமல் வச்சுக்கோ. நல்லா இருக்கு. அடுத்த பைசில் என்னதுப்பா? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரையா? பட்டுக்கோட்டை எல்லை. நல்லா இரு, கண்ணீர் குடிக்காத, சந்தோஷமா இரு குட்டி. எந்த ஆளாத ஆளாத. கர்மசாமிக்கு வாமா. இந்தா வந்து போகக்கூடாது. அப்படி நல்லா ஐஸ்வர்யமாக போயிட்டு வா. நீங்கள் பட்டுக்கோட்டையா? அப்படியா? 1 2 3 4. வீட்டில் யாருக்கு கால் வலி? கால் வந்துட்டு வரலாம். என்னடா டே, என்னடா எங்கடா எங்கே நிற்கிறேன்? எந்த ஊர் உனக்கு? தொட்டியம்பட்டியா? நல்ல ஊராக இருக்க. யாருக்குப்பா சோமில்லை? என்ன செய்யணும்ப்பா அவளுக்கு? சொன்னால் வருத்தப்படுவியா? இல்லை உன்கிட்ட பேசாண்டா, கால் வந்துட்டு வா. காலில் உள்ள நரம்பில் பிளாக் இருக்குது, பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றி தரேன். சிறிய மருத்துவத்தால் நல்லாகும், வெற்றியாக்கி தரேன். எந்த மந்திர தந்திரமும் கிடையாது, வீண் குழப்பம் வேண்டாம். கர்மசாமிக்கு புதுக்கோட்டை, தொண்டைமான் தொண்டைமான் புதுக்கோட்டை. உடல்நிலை பாதிக்கப்பட்டது யாருக்கு? உடல்நிலை கால் வந்துட்டு வரலாம். கீழே விழுந்துடாதானே. ஏனே வேட்டியை ஒழுங்காக கட்டு. பக்தியில் வந்து இருக்க கட்டாமல் உறைஞ்சிரும். நல்லா கட்டிக்கிட்டியா? நிறைய பணங்கள்லாம் சொந்தக்காரங்களெல்லாம் நஷ்டமாயிடுது. அவனுடைய உடல்நிலைகளை நான் பார்த்தேன். ஒரு அறுவை சிகிச்சை செய்யணுங்கிற நிலைமையில் போய் அவன் உட்காந்துருக்கான். அதில் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தந்தா போதுமில்ல. இந்தா வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? லைசன்ஸ் எடுக்கிறதா நிறைய காசு செலவழிச்சு போயிட்டாங்க. அடுத்த மாதம் லைசன்ஸ் கிடச்சிரும். அடுத்த மாதம்? ஆமாம். எப்போ பணம் கட்டலாம்? இங்கே பிறகு பேசுவோம், போயிட்டு வா. அடுத்த மாதம் எடுக்க. ஆமாம் ஆமாம். அதே புதுக்கோட்டை எல்லை. வெளிநாடு சம்பந்தமாக மனம் கேள்வி கேட்டு வந்தவர்கள் யாருப்பா? அது என்னடா தம்பி, வெளிநாட்டில் உனக்கு என்ன பிரச்சனை? இன்னொருத்தர் இதே கேள்வி இருக்க. யாருப்பா அது?
யாரு கால் வந்துட்டு வா. போக வேண்டும் 100 கோடி. வாடா தம்பி, பல காலங்கள் முயற்சி செய்து போக முடியல, பணம் கட்டி வேஸ்ட்டாக இருக்கு. இதுலேருந்து வட்டியாகி கொண்டு போக வச்சா போதுங்களா? போய்ட்டு வா. கால் வந்துட்டு வா, வெண்ணி கொடுப்பாயே. ஜூலை 22க்கு மேலே உனக்கு விசா ஏற்பாடாயிரும். போயிட்டு வரலாம், ஜெயிச்சு வா. போ, கால் வந்துட்டு வாப்பா. தம்பி உங்கள் பேர்? கண்ணை முடிக்கலாம். என்ன ப்ராஜெக்ட் அங்கே நடத்துகிறேன் வெளிநாட்டில்? சரி, கண்ணை முடிக்காங்க கொஞ்ச நேரம். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த வரவு செலவுகள் இப்போதைக்கு ஓராண்டு காலங்களாக உங்கள் மனதுக்கு திருப்தி இல்லை, உண்மையா? அதில் 2 நண்பர்கள் உங்களுக்கு சரியில்லாத வழிகளை காட்டி வேதனைப்படுத்தியிருக்கிறார்கள். இப்பொழுது உங்களுடைய பணம் கொஞ்சம் நஷ்டமாக இருக்கும். அடுத்து புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நிலைகளை உருவாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? அமைச்சு தரேன்னு சொல்லியாச்சு. மகிழ்ச்சி, ஆனந்தம் அடைந்து வாருங்கள். கால் வந்துட்டு வரலாம். இந்தா வா. உள்ளுக்கு என்னமோ இருக்கு, உள்ளுக்கு என்னமோ இருக்கு, உள்ளுக்கு என்னமோ இருக்கு. அடுத்து ஒரு கிரானைட் மலை அமையும். கோடி கோடியாக சம்பாத்தியம் செய், வெற்றி அடைந்து ஆனந்தம் அடைந்து வருவாய். வாழ்க வாழ்க.